இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இது சம்பந்தமாக செய்தித்தாளில் வெளியிட செய்தி என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது சம்பந்தமாக தற்போது இல்லைன்னு அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டுக்கான டிஎன்பிஎஸ்சி வருடாந்திர தேர்வு அட்டவணை டிசம்பரில் வெளியிடப்படும் என்று கூறப்பட்டது. தேர்வு ஆணையத்தின் தலைவர் எஸ்கே பிரபாகர் தகவல் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த பதவிகளுக்கு என்னென்ன போட்டித் தேர்வுகள் நடத்தப்படும் என்று விவரங்களுடன் கூடிய 2026ஆம் ஆண்டுக்கான வருடாந்திர தேர்வு அட்டவணையும் டிசம்பர் மாதம் வெளியிடப்படும் என டிஎன்பிஎஸ்சி தலைவர் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் பல்வேறு துறைகள் மற்றும் மாநில பொதுத்துறை நிறுவனங்களுக்கு தேவையான ஊழியர்களும் அலுவலர்களும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தின் டிஎன்பிஎஸ்சி வாயிலாக தேர்வு செய்யப்பட்டு பணியமர்த்தப்பட்டு வருகிறார்கள். ஓராண்டில் எந்த பதவிகளுக்கு எந்த போட்டித் தேர்வுகள் நடத்தப்படும் என்ற விவரங்கள் அடங்கிய வருடாந்திர தேர்வு அட்டவணையை ஆனுவல் பிளானர் டிஎன்பிஎஸ்சி ஒவ்வொரு ஆண்டும் வெளியிட்டு வருகிறது. அந்த அட்டவணையில் போட்டித் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாகும் நாள், எழுத்துத் தேர்வு தேதி, முடிவுகள், நேர்காணல் நடைபெறும் நாள் ஆகிய அனைத்து விவரங்களும் இடம்பெற்றிருக்கும். அரசு பணியில் சேர விரும்புவோர் முன்கூட்டிய தேர்வுக்கு திட்டமிட்டு தயாராவதற்கு இந்த வருடாந்திர தேர்வு அட்டவணை வரப்பிரசாதமாக இருந்து வருகிறது. இது தொடர்பாக டிஎன்பிஎஸ்சி தலைவர் எஸ்கே பிரபாகர் நேற்று கூறியதாவது, 2025ஆம் ஆண்டுக்கான வருடாந்திர தேர்வு அட்டவணையை கடந்த 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் வெளியிட்டோம். அந்த வகையில் 2026ஆம் ஆண்டுக்கான வருடாந்திர தேர்வு அட்டவணை தயாரிப்பு பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இந்த தேர்வு அட்டவணையை டிசம்பர் மாதம் வெளியிட திட்டமிட்டுள்ளோம். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை குறித்த காலத்தில் தேர்வு நடத்தி குறித்த காலத்தில் எந்தவித புகாருக்கும் இடம் அளிக்காத வகையில் துல்லியமாக தேர்வு முடிவுகளை வெளியிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது. கடந்த ஜூலை மாதம் நடந்த ஒருங்கிணைந்த குரூப் 4 தேர்வின் முடிவுகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி அக்டோபர் மாதம் வெளியிடப்படும். பல்வேறு துறைகளில் இருந்து காலி பணியிடங்கள் வந்த வண்ணம் உள்ளன. தேர்வு முடிவு வெளியிடப்பட்டு கலந்தாய்வு தொடங்குவது வரை காலி பணியிடங்களை சேர்க்கலாம். எனவே காலி பணியிடங்களின் எண்ணிக்கை நிச்சயம் அதிகரிக்கும். கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வில் நேர்காணல் அல்லாத பதவிகள், உதவி சுற்றுலா அலுவலர், நேரடி நியமனத்தில் இணையான கல்வித் தகுதி தொடர்பான சுற்றுலாத்துறையிடம் சில விளக்கங்கள் கேட்டுள்ளோம். எனவே விரைவில் அந்த பதவிக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு பணிகள் நடத்தப்படும் என்றும் கூறினார். இதுதான் தற்போதைய முக்கிய அறிவிப்பு. குரூப் 4 தேர்வு எழுதியவர்களுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் கண்டிப்பாக வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரியே இதற்கான வேக்கன்சியும் இன்க்ரீஸ் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 2026ஆம் ஆண்டும் தேர்வு அட்டவணை டிசம்பர் மாதத்தில் வெளியிடப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான தேர்வு அட்டவணையிலே குரூப் 4 தேர்வு, குரூப் 2 தேர்வு எல்லாமே இடம்பெற்றிருக்கும் என்று கூறப்படுகிறது. இதுதான் டிஎன்பிஎஸ்சி தற்போது வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டம் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.